வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் பிடல் காஸ்ட்ரோவுக்கு இறுதி மரியாதை. டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க திட்டம். பாடசாலை மாணவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் மாவா. இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். ரந்தோலுகம மெதரிஸ் தேவாலயம் புனரமைப்பின் பின்னர் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்கும் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது மக்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் இதுகுறித்து கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். சமூகத்தின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். அதற்கு சமய விழுமியங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அனைவருக்கும் தமது மதத்தை பின்பற்றுவதற்கு பூரண உரிமை உள்ளது. அத்துடன் ஒவ்வொரு பிரஜையும் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றும் போது அதனை கௌரவிக்க வேண்டும். ආගමික නිදහස අගය කරමින් තමාගේ කටයුතු කරගෙන යෑමේ අයිතිය සෑම කෙනෙකුටම තියෙන්නට ඕන. நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தினை 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பது குறித்து சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. 2016 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் 30 வரை டெங்கு நுளம்பினால் 76 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 46,000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். நவம்பர் மாதத்தில் மாத்திரம் 2,500 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் டெங்கு அபாய எச்சரிக்கையை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த பின்புலத்தில் அண்மித்த சம்பவமாக டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் மினுவாங்கொட பிரதேசத்தில் உயிரிழந்துள்ளார். தனது 2 பிள்ளைகள் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலேயே இந்த தாய் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மினுவாங்கொடை மெடகமுல்ல என்ற கிராமத்தில் 50 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 10 பேர் தொடர்ந்தும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எமது கிராமத்தில் உள்ள அநேக மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் 1,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. 2வது தடவையாக ஆஜர்படுத்தினால் 3,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. அதாவது ஒருவரின் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த இவர்களுக்கு இந்த அபராத தொகை போதுமானதா? ஆகவே இதனை ஆக குறைந்தது 25,000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும். டெங்கு நோயினால் ஒருவர் உயிரிழந்தால் குடம்பி பெருக்கத்திற்கு காரணமான நபர் அல்லது நிறுவனம் இழப்பீட்டினை வழங்க வேண்டும் என சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடம்பிகளை சரியாக அடையாளம் கண்டு அபராதம் விதிக்க வேண்டும். உதாரணத்திற்கு அனுராதபுரத்தை சேர்ந்த ஒருவர் கொழும்பிற்கு சென்று அங்கு 3 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் வீடு திரும்புகின்றார். அவர் அனுராதபுரத்திற்கு சென்ற பின்னர் நோய்வாய்ப்பட்டால் அதற்கு அனுராதபுரத்தின் சுற்றுச்சூழலை பரிசீலனை செய்து பலனில்லை. கொழும்பில் தங்கியிருக்கும் போது நுளம்பு தொற்றுக்குள்ளாகியிருப்பார் என்றால் அபராதம் விதிக்கும் போது மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும். அத்துடன் இதற்கான அபராதத்தை அதிகரிப்பதும் சிறந்த விடயமாகும். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பிரதான நகரங்களில் பல இடங்களில் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருக்கும் காட்சிகள் எமது யூரிப்போர்ட்டர்களின் கேமராக்களில் பதிவாகின. டெங்கு ஒழிப்பு திட்டத்தினை வலுப்படுத்துவதற்காக 25,000 ரூபாய் அபராதத்தை விதிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டாலும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் குப்பைகளை அகற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று விவாதிக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது கொலன்னாவை மீதொட்டுவ முல்லை பகுதியில் கொழும்பு மாநகர குப்பைகளுக்காக இன்சினரேட்டர்களை பயன்படுத்தி மீள் சுழற்சி நிலையங்களை அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் தயாரில்லை என்பதனை கூறிக்கொள்கின்றேன். கொலன்னாவை நகர சபையினால் நாளொன்றுக்கு 35 டொன் குப்பை மாத்திரமே சேகரிக்கப்படுகின்றது. அவ்வாறாயின் 700 டொன்களுக்காக இன்சினரேட்டர்களை அங்கு பொருத்துவதற்கு இடமளித்தால் தொடர்ச்சியாக கொழும்பு மாநகரின் குப்பை கொலன்னாவைக்கு கொண்டுவரப்படுவதை தடுக்க முடியாது.
கொழும்பு குப்பைகளை கொண்டுவர வேண்டாம் என புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். வேறு சில உறுப்பினர்கள் கொலன்னாவைக்கு கொண்டுவர வேண்டாம் என கூறுகின்றனர். சிலர் கம்பஹாவிற்கு கொண்டுவர வேண்டாம் என தெரிவிக்கின்றனர். கொழும்பு குப்பைகளை கொண்டுவர வேண்டாம் என சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் குப்பை பிரச்சினை இருக்கின்றது. இந்த பிரச்சினைக்கு அனைவரும் ஒன்றிணைந்து தீர்வினை தேட வேண்டும். பாடசாலை மாணவர்களின் மத்தியில் மாவா எனும் போதைப் பொருளின் பாவனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பாடசாலைகளின் மாணவர்கள் மாவா போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கு அடிமையாகியுள்ளமையை காண முடிகின்றது. இது பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு விற்பனை செய்யப்படுவதில்லை எனினும் இதனை பயன்படுத்துவதனால் பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும். குறிப்பாக இந்தியாவில் வாய் புற்றுநோய்க்கு பிரதான காரணமாக இவ்வாறான விடயங்கள் அமைந்துள்ளன. மாவா போன்ற போதைப் பொருட்களை இன்று மாணவர்கள் பயன்படுத்துகின்றனர். சிலவேளை அதன் பெயர்கள் வித்தியாசப்படலாம் எனினும் இதில் அடங்கியுள்ள புகையிலை, பாக்கு போன்றவை உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். මාට්ටු වෙනවා ඉතින් අම්මලා තාත්තට ගෙන්නනවා උගන් නැහැ ඉතින් ඔලුතින් ආවාද කරන්නේ එච්චරයි ඉතින් වැඩක් නැහැ ඉතින් අපි ඉතින් කනවා නවත්තන්න බැයිද අපි මේකට පුරුදු වෙලා ඉන්නේ දැන් ඔව් ඉතින් දැන් නෑ හැමතිස්සෙම මට ඕන අනිත් අයටත් එහෙම තමයි ඉතින් හැබැයි උනාම නවත්ත ගන්න බෑ. மத்ரவ்ய நிவாரண நீதி போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவை போதைப் பொருட்களாக குறிப்பிடப்படவில்லை. அதனால் சாதாரண விடயமாகியுள்ளது. சிலரை கைது செய்கின்றனர், சிலர் கைது செய்யப்படுவதில்லை. சந்தையில் இதன் மூலம் அதிக லாபம் பெறுகின்றனர். ஆகவே மாணவர்களை இலக்காக கொண்டு இதனை விற்க வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இதனை சாதாரண விடயமாக பயன்படுத்துகின்றனர். இதனால் இதனை இலங்கைக்கு கொண்டு வருகின்றனர். சட்டப்படி இலங்கைக்கு இதனை கொண்டு வர முடியாது. அதன் காரணமாகவே திருட்டுத்தனமாக கொண்டு வருகின்றனர். எமது நேரடி தொலைபேசி இலக்கமான 1984 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பிலான தகவல்களை வழங்க முடியும். யாழ் கைத்தடி விநாயகர் முன்பள்ளியின் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எங்கள் நாட்டிலே மன்னர்களுடைய ஆட்சி எங்களை ஆட்சி செய்திருக்கிறது. அவர்களுடைய ஆட்சியை ஆயுதத்தினாலே வெள்ளைக்காரர்களும் ஐரோப்பியர்களும் பறித்த பொழுது எங்களுடைய சுதந்திர உரிமை பறிக்கப்பட்டது. இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது எங்களுக்கும் அதே சுதந்திரம் இருக்காமல் சிங்களவர்களுக்குத்தான் அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டது என்கின்ற அளவுக்கு இங்கே நாங்கள் அரசியலில் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கையிலே மீண்டும் மீண்டும் இனவாதத்தை, தமிழர்களுக்கு எந்த உரிமையும் ஒரு சிறு உரிமை கூட கிடைக்கக்கூடாது என்று தங்களுடைய ஊழல்தனங்களையும் ஆட்சியிலே தாங்கள் நடத்திய கொடுங்கோன்மையையும் ஆயிரமாக எங்களை மக்களை அழித்துவிட்ட சூழ்நிலைகளையும் மறைத்துவிட்டு மீண்டும் ஆட்சியை மாற்றுவதற்கு, தங்களுடைய ஊழல் ஆட்சியை மாற்றி அதை இல்லாமல் செய்வதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு இன்றும் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படக்கூடாது என்று, தமிழர்களுக்கு தங்களுடைய உரிமை வழங்கிவிடக் கூடாது என்று அவர்கள் தங்களுடைய ஆட்சி கனவிலே இந்த அரசாங்கத்தை மாற்றி தாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று தென்னிலங்கையிலே தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். எங்களுடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடயத்தை மிகவும் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறியிருக்கின்றார்கள். 2016 எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்படுகின்ற காலப்பகுதியாக அது இருக்கும் என்று இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களை நாங்கள் அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை, அந்த கடப்பாடு எங்களுடைய கட்சி தலைமைக்கு இருக்கின்றது. தனியார் பஸ் பகிஷ்கரிப்பின் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றில் பயணித்த போது தாக்குதலுக்கு உள்ளான லான்ஸ் கோப்ரல் இன்று மற்றொரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்.
கல்வீச்சு தாக்குதலினால் காயமடைந்த நாவலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரால் ஜிஆர் சந்தன சாந்த சுமரரத்ன காங்கேசன்துறை ராணுவ முகாமில் பணியாற்றி வந்துள்ளார். 38 வயதான அவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். தாக்குதலினால் காயமடைந்து கவலைக்கிடமாக உள்ள அவரின் உடல்நிலை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி சிகிச்சைகள் வழங்கி வருவதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் அவந்தி கருணாரத்ன தெரிவித்தார். தலையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சிகிச்சை வழங்குவதற்காக இன்று சிடி ஸ்கேன் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் குறிப்பிட்டார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆசிரியர் தலையங்கம் அடுத்து. வறுமையில் வாடும் நோயாளர்களினால் அரசு வைத்தியசாலைகளை புறக்கணிக்க முடியுமா? பொதுமக்களினால் பஸ், ரயில் அல்லது வேறு பொது போக்குவரத்து சேவையை புறக்கணிக்க முடியுமா? முடியாது. அவர்கள் அப்பாவி மக்கள் என்பதே அதற்கு காரணமாகும். அந்த மக்களின் பணத்தினால் வாழ்க்கை நடத்தும் அநேகமான தொழில் வல்லுநர்கள் அவர்கள் விரும்பிய நாளில் நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட முடியும். பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோரை பகிஷ்கரிப்பதற்கு ஏற்ற வலு அப்பாவி மக்களிடம் இல்லை. அரசு வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுகின்ற போது வசதியுள்ளவர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நாடுகின்றனர். பஸ் அல்லது ரயில்கள் சேவையில் ஈடுபடாத போது தமது வாகனத்தில் அவர்கள் பயணிக்கின்றனர். புறக்கணிப்பில் ஈடுபடுபவர்கள் அப்பாவி மக்களை புறக்கணிக்கின்றார்களே தவிர வசதியுள்ளவர்களை அல்ல என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. வாழ்க்கையை புறக்கணிக்க முடியாமையினால் தொழில் வல்லுநர்களுக்கான அனைத்து தியாகத்தையும் செய்ய வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுகின்றனர். இதற்கு காரணம் என்ன? ஒரு சில தொழில் துறைகளை சார்ந்தவர்கள் தமக்கான ஏகபோக உரிமையை உருவாக்கிக் கொண்டுள்ளமையே இதற்கு காரணமாகும். சிலர் ஏகபோக சூழலை உருவாக்கி வருகின்றனர். அத்தோடு அரசின் உரிமை, அரசின் பொறுப்பு, அரசின் கடமை, அரசின் இயலுமை படிப்படியாக நீர்த்து போகின்றது. அரசை நிர்வகிக்கும் அரசாங்கமும் நிர்வகித்த அரசாங்கங்களும் பொதுமக்களுக்கு இழைக்கப்படும் இந்த மிகப்பெரிய அநீதிக்கு பொறுப்பு கூற வேண்டியது அவசியமாகும். நேற்று தற்காலிகமாக முடிவுக்கு வந்த பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி பகிஷ்கரிப்பு தொடர்பில் கவனத்திற்கொள்வோம். இந்த பகிஷ்கரிப்பிற்கு காரணம் என்ன? வீதி ஒழுங்கு விதி மீறல்கள் தொடர்பில் நடைமுறைக்கு வரவுள்ள அபராதமே இதற்கு காரணமாகும். உத்தேச புதிய அபராத நடைமுறைக்கு அமைய 7 வகையான வீதி ஒழுங்கு விதி மீறல்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. பகிஷ்கரிப்பிற்கு வித்திட்ட 25,000 ரூபாய் அபராதத்திற்கான குற்றங்கள் என்ன? மதுபோதையில் வாகனம் செலுத்துகின்றமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒருவரிடம் வாகனத்தை கையளித்தல், உரிய வேக கட்டுப்பாட்டை மீறுதல், காப்புறுதியின்றி வாகனம் செலுத்துதல், ரயில் கடவை ஊடாக கவனயீனமாக வாகனத்தை செலுத்துதல், இடதுபுறமாக வாகனத்தை முந்தி செல்லல், வேக கட்டுப்பாட்டை மீறி செயற்படுதல் மற்றும் இடதுபுறமாக வாகனத்தை முந்தி செல்லுதல் ஆகிய குற்றங்களை தவிர்ந்த ஏனைய 5 குற்றங்களுக்காகவும் 25,000 ரூபாய் இன்றி 1,00,000 ரூபாய் விதிக்கப்பட்டாலும் எந்தவித தவறும் கிடையாது. ஏனெனில் இந்த குற்றங்களை தவிர்க்க வேண்டியது சாரதிகளின் பொறுப்பாகும். எனினும் இடதுபுறமாக வாகனத்தை முந்திச் செல்வது போன்ற குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடைமுறை என்ன? இலங்கையின் வீதி கட்டமைப்பு இந்த நியாயமான தீர்ப்பிற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளதா? இல்லாவிடின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப குற்றத்தை நிர்ணயிக்க முடியுமா? அதிக வேகத்தை கணிப்பிடுவதற்கான தொழில்நுட்ப உபகரணங்கள் போதிய அளவு இருக்கின்றனவா? வேக கட்டுப்பாடுகள் அடங்கிய பதாதைகள் வீதியோரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனவா? இத்தகைய அடிப்படை வசதிகளை பூரணப்படுத்தாது அபராதம் விதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது நியாயமானதா? இந்த நடவடிக்கைக்காக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அநேகமாக சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய விரிவான கட்டமைப்பு ஒன்றின் தேவை குறித்தும் சிந்திக்க வேண்டியுள்ளது அல்லவா? 25,000 ரூபாய் அபராதம் சில சந்தர்ப்பங்களில் லஞ்சம் பெறுவதற்கு தூண்டுதல் செய்யும் காரணியாக அமையலாம். போலீசாரின் சம்பளம் தொடர்பில் நாம் அறிவோம். இலங்கையின் சிவில் சமூகத்தின் கருத்தையும் நாம் அறிவோம். லஞ்சம் வழங்குவதும் லஞ்சம் பெறுவதும் குற்றமே. ஆகையினால் இது குற்றத்திற்கு தூண்டுதல் செய்வதா என நாம் மீள சிந்திக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்காகவும் மருத்துவ அறிக்கைகளை பெறுவதற்காகவும் முண்டியடித்துக் கொள்பவர்களை அண்மையில் நாம் கண்டோம். புதிய சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு அநேகமானவர்கள் முண்டியடித்தனர். இந்த விடயம் எதனை தெளிவுபடுத்துகின்றது? இதுவரை காலமும் அநேகமானவர்கள் அனுமதி பத்திரம் இல்லாமலேயே வாகனம் செலுத்தியுள்ளனர். அபராதம் அதிகரிக்கப்பட்டவுடன் அனுமதி பத்திரம் பெறுவதற்காக வரிசைகள் நிறைந்தமை இதற்கான காரணமாக அமையலாம்.
எனினும் பொதுமக்களை வீதியில் முடக்கிய பகிஷ்கரிப்பை அனுமதிக்க முடியாது. பகிஷ்கரிப்பு தினத்தன்று போக்குவரத்தில் ஈடுபட்ட அரசு பஸ்களை தாக்கியவர்களை நியாயப்படுத்த முடியாது. பொதுமக்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த, கற்களை எறிந்து பயணிகளை காயப்படுத்திய அனைவரையும் நல்லாட்சி உடனடியாக கைது செய்ய வேண்டும். நல்லாட்சி என்பது சட்டமுள்ள நாட்டில் குண்டர்கள் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அல்லது சட்டத்தை மீறுவதற்கு சந்தர்ப்பம் அளிப்பது அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டங்கள் மேலும் பல பகுதிகளில் நடைபெற்றன. கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கலந்து கொண்டிருந்தார். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 11 தடவைகளுக்கு மேல எங்களுடைய ஜனாதிபதி வடமாகாணத்துக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு 11 தடவைகளுக்கு மேல வந்து அவர் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நேர்மையாக கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் கொடுக்கணும் என்று நினைக்கிறார். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கனகாலமாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை என்ன? மீளக்கூடிய மறுதல். ஏனென்றால் எங்களுடைய காணிகள் கனகாலமாக ராணுவத்தினுடைய பிடியில் இருந்தது. இன்று அந்த காணிகள், ஏராளமான காணிகள் மக்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மக்கள் மீளக்கூடிய அமரேக்க அவர்களுக்கு வீடும் கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜனாதிபதி. வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். முறை நடந்த சில பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இனவாத கட்சிங்கிற அளவுக்கு பேசினாலும் அனைத்து சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களின் பெருவாரியான வாக்குகளால் தான் எமது அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எமது கட்சியின் தலைவராக இருக்கும் அவர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு வாக்களித்த அனைத்து மக்களும் சரி, இன்று எமது கட்சி ஆரம்பம் போல் இன்று எமது கட்சி எந்த இனவாதம் இல்லாத ஒரு அடிப்படையில் எமது கட்சி இருக்கின்றது. அனைத்து சமூகங்களிலேயும் தீவிர போக்குடையவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சில தீவிர போக்காளர்கள் வந்து கடும் போக்கில் இருக்கின்றார்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டும், சட்டத்தை கொண்டு அமுக்க அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூதூர் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான நஜீப் அப்துல் மஜீத் தலைமையில் கிண்ணியாவில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கட்சிக்கான அங்கத்தவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியோடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டும் சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே தான் இப்போது அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது எப்படி இருந்த போதிலும் கூட இதை விரும்பாத சில விரோத சக்திகள் இந்த நாட்டிலே குழப்பத்தையும் சண்டையும் சச்சரவும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி சிறுபான்மையினரை ஒடுக்கி இந்த நாட்டிலே சிறுபான்மையினருக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்ற அந்த ஒரு அபிப்பிராயத்திலே அவர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சிறுபான்மையினர் மக்களின் உரிமைகளை, மூலாதார உரிமைகளை நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என்பதையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி பீடம் இருக்கும் வரைக்கும் எந்த விதமான இனவாத போக்குடையவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். கட்டியெழுப்பும் மக்கள் சக்தியை 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மேலும் 2 செயற்றிட்டங்கள் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டன. சக்தி மக்கள் அணி, நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண். வவுனியா கற்குளம் 3 கிராம மக்களுக்கான குடிநீர் திட்டத்தை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அதிதிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. Welcome to this great occasion. இந்த திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கிய கெபோ ட்ரஸ்ட் ஃபண்ட் நிறுவனத்தின் பணிப்பாளர் நட்டாஷா பீரிஸ், அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள், இலங்கை கடற்படையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் வெற்றி பெறும் அதிசய சக்தி, மக்கள் சக்தி.
இலங்கை கடற்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சுத்தமான குடிநீர் விநியோக திட்டத்தின் மூலம் கற்குளம் 3 கிராமத்தில் சுமார் 160 குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன. கற்குளம் 3 கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் திட்டம் கற்குளம் 4 பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திலிருந்து கற்குளம் 4 கிராமம் வரை குழாய் மூலம் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கான ஆரம்பம் மாத்திரமே. இங்கு உங்களுக்கு மக்கள் அணி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் உங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திகள் இன்னும் வழங்கப்பட போகிறது. நூற்றுக்கணக்கான இந்த நியூஸ் பஸ் குழுவினரும் தலைவர்கள் தான். அவர்கள் உங்களுடைய செய்தியை அறிக்கையிடுகிறார்கள். அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகளை தேடி பார்க்கிறார்கள். அதே போல உங்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த திட்டம் வந்தனால சக்தி டிவிக்கு அதுவும் சேர்ந்து உதவி செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரிய ஒரு உதவி இது மக்களுக்காக. சிறுவர்கள்லாம் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க. இதனால இன்னும் கிட்னி வருத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க கணக்கு. சக்தி நியூஸ் பேசுறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இந்த குடிநீர் திட்டத்தை எங்களுக்கு ஆரம்பித்து தந்ததில்ல. எங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கத்தக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் அதாவது சக்தி டிவி மூலம் எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இலவசமாக வழங்கப்பட்டது. இதற்காக நாங்கள் சக்தி டிவிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுத்தரித்த நீரை வழங்கின சக்தி டிவிக்கு மனமார்ந்த நன்றி. நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு 6-7 வருஷமாக நாங்க தண்ணி இல்லாம சரியான கஷ்டப்பட்டோம். எந்தெந்த தண்ணி இருக்கோ அதெல்லாம் நாங்க குடிச்சு வியாதிக்கு நாங்க ஆளானோம். இந்த குடிநீர் திட்டத்தை பாராட்டி கிராம மக்களினால் நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது. நமது கிராமத்திற்கு இன்று புது யுகம் பிறந்துள்ளது. 30 அல்லது 40 வருடங்களாக நாம் எதிர்பார்த்திருந்த தேவை தற்போது நிறைவேறியுள்ளது. 50 அல்லது 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டடம் ஒன்று இன்று நமக்கு கிடைத்துள்ளது. பிரதேச மக்கள் சனசமூக நிலையம் ஒன்று இன்மையினால் நீண்ட காலமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். சேதமடைந்து காணப்பட்ட கட்டிடத்துக்கு பதிலாக புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு இன்று மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. பிரதேச அரசியல்வாதிகளுக்கு இதனை கூறினால் சுமார் 57 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறுவர். நமது வீதிகளை எவ்வாறு அவர்கள் புனரமைத்தார்கள் என்று நமக்கு தெரியும். அவ்வாறு அமைக்கப்பட்ட வீதிகளினால் இன்று நமக்கு பயணிக்க முடியாமல் போயுள்ளது. எனினும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு சனசமூக நிலையம் இன்று மக்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. சிரசு ஊடக வலையமைப்பின் முயற்சியின் பலனாகவே இன்று இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இந்த சனசமூக நிலையத்துக்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ICL மார்க்கெட்டிங் தனியார் நிறுவனம் அனுசரணை வழங்கியிருந்தது. மக்கள் சக்தி திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் பெரும் நன்மை அடைந்துள்ளனர். நிறைவேற்ற முடியாது என்று கூறப்பட்ட பல திட்டங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் கொழும்பு மாநகர முதல்வர் கணேசலிங்கத்தின் 10வது நிறைவு தினம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் அமைச்சர் DM சுவாமிநாதன் ஆகியோர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்களை இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இயக்கமற்று இருக்கும் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான எதுவித நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை கடந்த 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் காரணமாக முற்றாக செயலிழந்தது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றிய 1500 ஊழியர்கள் வேலையினை இழந்து நிற்கதியாகினர். வேலையை இழந்தவர்கள் தமது வேலைக்காலத்தினை நிறைவு செய்யும் காலத்துக்கு முன்பே கட்டாயமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கட்டாய பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு சீமெந்து கூட்டுத்தாபனத்தால் நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த நட்டஈடு கொடுப்பனவு தமக்கு போதுமானதாக இல்லை என காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையில் கடமையாற்றிய ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். 2003 ஆண்டு வரை எங்களுக்கு நாங்கள் 90ஆம் ஆண்டு பெற்ற அதே அடிப்படை சம்பளத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். வேறு இதர படிகளோ என்று ஒன்றும் வழங்கப்படவில்லை. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என தொழிற்சாலையின் முன்னாள் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்.
படித்த வாலிபர் கேம்பஸ் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்ச ஆக்கள் கூடி தொழிலை வந்து அவர் தங்களுடைய பிரிவிக்கக்கூடிய ஒரு வளம் வடமாநிலத்தில் இல்லாத பெரிய ஒரு குறை. தொழில்நுட்பவியலாளருக்கு ஒரு பெரிய ஒரு கலைஞர் விளக்கமாக இருந்தது. நாட்டின் வளப்பகிர்வினை சரியாக பயன்படுத்தி அபிவிருத்தியின் இலக்கு நோக்கி நகர்வதற்கு இவ்வாறான தொழிற்சாலைகளின் மீள் உருவாக்கம் அவசியமாகும். புதிய சந்ததிக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும் என்று நாங்கள் படிக்க அறிஞ்ச விஷயங்கள் உள்நாட்டில் சரி வெளிநாட்டில் சவுதியில சரி அறிஞ்ச விஷயங்கள் நியூ டெக்னாலஜி ஆபரேஷன் முறைகள் புது சந்ததிக்கு நாங்கள் பூத்தவணும். நாங்கள் இருக்க அதை நாங்கள் அவைகளை சொல்லிக் கொடுத்து அவைகளை ஊக்கப்படுத்தி அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்கள் விளங்கப்படுத்தி விட்டு நாங்கள் ஓய்வடையலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். நல்லாட்சி அரசாங்கம் இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். இதேவேளை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகத்தில் அமரரான பிடல் காஸ்ட்ரோவுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கியூபாவில் கருப்பினத்தவர்களும் இருந்தனர், வெள்ளையர்களும் இருந்தனர், ஆதிவாசிகள், குடியேற்றவாசிகள் உட்பட மேலும் பல இனத்தவர்களும் இருந்தனர். இந்த அனைத்து இனத்தவர்களையும் ஒன்றிணைத்தார். இந்த சகல இனங்களையும் ஒன்றிணைக்காவிட்டால் சுமார் 90 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஏகாதிபத்தியவாதியான அமெரிக்காவிடமிருந்து தமது நாட்டை பாதுகாக்க முடியாது போயிருக்கும். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் அமைச்சர் DM சுவாமிநாதன் ஆகியோர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்களை இரவு 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.